28,000க்கும் மேற்பட்டோரை நாடு கடத்தியது மலேசியா. இவ்வாண்டின் ஜனவரி 1 முதல் ஜூலை 6 வரை 28,000க்கும் மேற்பட்டோர் மலேசியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டதாக அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் சைபுடின் நசூத்தியன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். குடிநுழைவு சட்டம் 1959 63 பிரிவின் கீழ் அவர்கள் நாடு கடத்தப்பட்டனர் என்று எழுத்துவழி நாடாளுமன்றத்தில் அளித்த பதிவில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இவர்களில் 21,039 பேர் வயது ஆண்கள் 74%, 6,145 பேர் வயது பெண்கள் 21%, 778 பேர் சிறுவர்கள் 3%, 563 பேர் சிறுமிகள் 2% அடங்கும். நாடு கடத்தப்பட்டோரில் 11,085 பேர் இந்தோனேசியர்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக மியான்மர் நாட்டினரும் 4,885 பேர், பிலிப்பைன்ஸ் நாட்டினரும் 4,465 பேர் தத்தம் நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். கடந்த 2024 ஆண்டில் 8,627 அகதிகளும் புகலிடம் கோரிய அவர்கள் வெளிநாட்டில் குடியேற்றம் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். இவ்வாண்டில் ஜூன் மாதம் வரை 947 பேர் வெளிநாடுகளில் குடியேறிவிட்டனர் என்றும் பெரும்பாலும் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அவர்கள் குடியேறினர் என்றும் நசூத்தியன் தமது பதிவில் மேலும் தெரிவித்தார்.